ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோ டிவைன் மூலம் ஒவ்வொரு ஆங்கில மாத பலன்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் சோழி பிரசனத்தின் மூலம் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2025ஆம் ஆண்டுக்கான இறுதி மாதம் மட்டுமல்ல, 2026ஐ எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் இது அமைகின்றது. கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது வேதனையாக, மன நிம்மதி இல்லாமல் துரோகத்தை சந்தித்த ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது வருகின்ற ஆண்டை எதிர்கொள்கின்ற இந்த இடத்துல நின்று பார்க்குறோம். இது எவ்வாறு இருக்கும் என்று இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கவலையே பட வேண்டாம். காரணம், மீனத்தை பொறுத்த வரைக்கும், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர கதியில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம், மீனத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி, மீனத்தில் இருக்கக்கூடிய ரேவதி, மீனராசி அன்பர்களே, அருமையான ஒரு சந்தர்ப்பங்க. அதாவது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போராடி களைத்து விட்டீர்கள். யாரையெல்லாம் நம்ப வேண்டுமோ நம்பி ஏமாந்து போட்டீர்கள். அதே நேரத்தில் உறவுகளை பொறுத்த வரைக்கும் மன ரீதியான சில சங்கடங்களை சந்தித்து வந்தீர்கள். அந்த யார் மீதெல்லாம் பாசம் வைத்தீர்கள், அவர்களெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்புவதை பார்த்தீர்கள். தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் ஒரு போராட்ட களத்தை சந்தித்தவங்களுக்கு இந்த மாதம், டிசம்பர் மாதம் ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைகின்றது. அதைத்தான் இந்த கிரகங்கள் சொல்கின்றன. 9 செவ்வாய் 10 மாறுவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை தருகின்றது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பதெல்லாம் தொழிலில் வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெறுவதோடு மனதிலே தோன்றுகிற ஒரு பயம் இல்லாத ஒரு செயலை தரக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் தாங்க அது மீனத்துக்கு கிடைக்கின்றது. பொதுவாக பார்த்திங்கன்னா பொறுமையுடன் அமைதி காப்பது இந்த காலகட்டத்தில் அவசியம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. குறிப்பாக பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி வரை செவ்வாய் 9ஆம் வீட்டில் பலவீனமாக இருக்கின்றார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்தில் நன்மைகளை வழங்குவார். இவர் பலவீனமாக பலமிழந்து இருக்கின்ற ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் நிதானமாக பொறுமையாக இருக்கணும். அரசு துறையில், பொதுத்துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில், அரசியலில், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அரசு துறையோ ஒரு துறையில் வேலை கிடைப்பது என்பதெல்லாம் குதிரை கொம்பு. கிடைத்த வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். கவனமாக இருங்கள். தான் உண்டு தன் வேலையுண்டு இருந்து விடுங்கள். பிறர் விஷயத்தில் மூக்கள் துளைக்காமல் இருந்து விடுங்கள். அதை மாதிரி கவனமாக இருக்கக்கூடியதை தான் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பலவீனத்தை காட்டுகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் பலவீனமாக கடப்பட்டாலும் கூட 7ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்தில் நன்மைகளை வழங்குவார். கவலைப்பட வேண்டாம். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் அற்புதமான ஒரு நிலை. இழந்ததை திரும்ப பெறுவதோடு நல்ல வீடு மனை அமைவதற்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யத்தை உருவாக்குவதற்கும் நீங்கள் பிறரை புரிந்து கொண்டது போக பிறர் உங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பையும் வழங்குவார். அதே நேரத்தில் எடுத்த காரியமாகவும் வெற்றியை தரும். நீங்கள் எடுத்து வைக்கின்ற திருமணம் போன்ற சுபகாரியங்களாக இருக்கலாம், தொழில் போன்ற காரியங்களாக இருக்கலாம், எதுவாயினும் அது வெற்றியை தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் மீன ராசிக்கு. 2 செவ்வாய் என்பதால் அவரை வக்ரகதியில் பார்க்கும் குரு குடும்பத்தினரிடையே சில சச்சரவுகள் வரத்தான் செய்யும். சில மனக்கசப்புகளை அவர் உண்டாக்கத்தான் செய்வார். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். காரணம், செவ்வாய் பலம் அதை மாற்றிவிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் அனுகூலம், விரும்பிய இடத்திற்கு ஒரு நல்ல மாறுதல், விரும்பிய ஒரு தொழில் அமைவதற்கான ஒரு காரணம், மதில்மேல் பூனையாக இருந்த ஒரு வாழ்க்கை தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் தேதி வரை செவ்வாய் 9ஆம் வீட்டில் பலவீனாக காலப்பட்டாலும் நான் சொன்னேன் அல்லவா, 7ஆம் தேதிக்கு பிறகு இதை தான் நான் திரும்பவும் சொல்கின்றேன். 10ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா நன்மைகளை வழங்குவார். செவ்வாய் வழங்குகின்ற இந்த காலம் வரை கொஞ்சம் அமைதியாக இருந்து விடுங்கள். கடந்த கால கசப்புக்களை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் வழங்குவார். அதே நேரம் ஜென்ம சனி இருப்பதனால தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும். மனம் தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கும் தவறான மனிதனுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கும் துடிக்கும். தயவு செய்து எதிர்காலம் நினைத்து அதை நீக்கி விடுங்கள். யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்தவரைக்கும் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி நடத்தி விடுவார். கவனமாக இருங்க. ஒரு வீடு கட்டலாம், ஆடம்பரமாக கட்டுவது, ஒரு திருமணம் செய்யலாம், ஆடம்பரமாக செய்து கடனுக்கு ஆளாகி விடார்கள். வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். பிள்ளைகள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அது நாளாவட்டத்தில் மாறிவிடும். என்னை பொறுத்தவரை கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போதும். கடந்த கால இழப்புகளை ஈடு செய்வதற்கும் எதிர்காலத்தில் பயம் இல்லாமல்
வாழ்வதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் தெய்வ பலம். என்னுடைய அனுபவத்தில் ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்தில் யார் மூலம் எந்த விதமான ஒரு பாதிப்புகளையும் தந்துவிடும். கவனமாக இருந்து விடுங்கள். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை மனமுருக பிரார்த்தனை செய்துங்க. போனோம் வந்தோம் நின்னோன்னு இல்லாமல் கண்களில் வருகிறேன் என்று சொல்லிட்டு கண்ணீரோட பட்டது போதும். நான் பட்ட துயரங்கள் என் பிள்ளைகள் பட வேண்டாம், நான் பட்ட துன்பத்தை என் குழந்தைகள் பட வேண்டாம், குடும்பம் பட வேண்டாம் என்று மனமுருக பிரார்த்தனை பண்ணி ஒரு தேங்காயை வாங்கி 2ஆக உடைச்சி நீரை வெளியேற்றி உள்ள நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாருங்கள். அற்புதமான யோக பலன் கிடைப்பதோடு சனி ஒருவன் இருந்து விட்டாலே போதும், மற்ற கிரகங்கள் ஓடி வந்துவிடும். அந்த வகையில் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம். ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக நண்பர்களே, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுமா, நிம்மதியான ஆண்டாக அடையுமா என்றெல்லாம் நாம் கலங்கித்தான் போடும். இது ஒரு பொது பலன் தானே. அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்தியுங்கள். என்னாலான அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான நிலையை நான் சொல்லித் தருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2025 கடைசி மாதம், இறுதி மாதம், வருகின்ற 2026 ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதம். திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். 2026 பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். இது எவ்வாறு இருக்கும் என்பதை காலம்தான் கணிக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு தான். நல்ல ஒரு நிகழ்வு. அதாவது இறையருளும் குருவருளும் அமையுமானால், குலதெய்வம் துணையாக இருக்குமானால், அதே நேரத்தில் ஒரு நல்ல நிலை இருக்குமானால், அற்புதமான நல்ல தசாபுத்தி நடந்தாலே போதும். 3 கிரகங்கள் என்று சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் முயற்சி எடுக்கணுங்க. எத்தனையோ தோல்வி, 7 முறை 8 முறை தோல்வியை சந்தித்தாலும், ஏன் வாழ்வின் பெரும்பகுதியை தோல்வியில் கழித்தாலும் கூட அவர் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. என்னுடைய அனுபவம் தான். ஒன்றை அடைய வேண்டும் என்றால் போராட்டம் தான். எளிதில் கிடைத்து விடாது. அழகாக ஒரு கவிஞர் சொல்லுவாங்க, ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ஒவ்வொரு மரமும் வெட்டினால் சாய்ந்து விடும். ரப்பர் மரம் 50 வருவான், ஒரு வெட்டுவான், பால் கசியும். அடுத்த முறை வருவான், வெட்டுவான், பால் கசியும். அதனுடைய வாழ்வை பார்த்தீர்களா? அது ரப்பர் மரத்தினுடைய தலைவிதி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. மரத்தினுடைய இயல்பு. வாழ்ந்துதானே தீர வேண்டும், நின்றுதானே தீர வேண்டும், பலன் தந்து தானே தீர வேண்டும். அந்த வகையில் ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதில்லை என்பதை போல எத்தனையோ ஏமாற்றங்கள் துரோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம். 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி. அந்த ஒரு மனிதன் ஒரு முயற்சி எடுக்காமலே போய்விடுவான். ஒரு நல்ல வீடு வாங்கலோ, ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலோ, பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடையலும். என் தந்தை தான் கஷ்டப்பட்டார், நானாவது ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் முயற்சி. அந்த முயற்சிக்கு காரணகர்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். எடுக்கின்ற முயற்சி பாதியோடு நின்றுடக்கூடாது. போராடி அந்த முயற்சியை நகர்த்தலும். அதுக்கு காரணம் களத்திரக்காரர்கள் சுக்கிரன். அந்த முயற்சியை நடத்தினாலும் கூட இறுதியில் வெற்றியை நோக்கி நகர வேண்டும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தி ஆகிவிட்டார். குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் அற்புதமான யோக படைத்தரும். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தி ஆகிவிட்டார். குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் அற்புதமான யோக படைத்தரும். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும்.